வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்றைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான கிளியர் ஃபுல் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ரெண்டுமே நிஃப்டி 50ல் ஒரு எக்ஸாம்பிளாகவும் பேங்க் நிஃப்டியில் ஒரு எக்ஸாம்பிளும் நமக்கு கிடைச்சது ஆக்சுவலி இன்றைக்கி. வாங்க ஃபர்ஸ்ட் நான் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. பட் இங்கேயே நமக்கு பிரேக் அவுட் இருந்தது லைனில், நமக்கு பிரேக் அவுட் தென் கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிது. ஸோ 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இங்கே எந்த ட்ரேடும் எடுக்கல. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சது. அதனால் இங்கே நீங்கள் இதோட க்ளோசிங் வேல்யூவான 55590 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன், கரெக்டாக நம்ம டார்கெட் இங்கே கரெக்டாக அச்சீவ் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ 55411 வரைக்கும் நமக்கு கரெக்டாக நம்ம லைனில் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 179 பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 179 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம். தென் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ இங்கே நமக்கு சேம் லைன் நம்ம லைனில் தான். நீங்கள் மார்க்கெட்டே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட டார்கெட் லைன் நம்ம ஆல்ரெடி நேற்று நான் ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸ் இல்லையா, அதில் லோ வேல்யூ நமக்கு லோவில் இருந்ததுன்னா, டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் இது. இஃப் சப்போஸ் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் இது. ஸோ அதில் தான் நான் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். இஃப் சப்போஸ் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கிற ஃபுல் கிளியர் வீடியோ அதில் இருக்குது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா பார்த்துட்டு திருப்பி நீங்களும் நான் டெய்லி கொடுக்குற செட்டப்ஸை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிட்டு தான் நான் இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நான் ட்ரேட் என்ட்ராக இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரா இருந்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு 179 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம லைனில் தான் அகைன் பிரேக் அவுட் தென் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55481 நீங்கள் என்ட்ரா இருக்கணும். என்ட்ரா இருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் ஒரு சூப்பரான அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இதோட நமக்கு ஹைக் வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்ம லைனில் அச்சீவ் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் இதோட ஹைக் வேல்யூ வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட். ஸோ 55702 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 221 பாயிண்ட் நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ரேட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைனுக்குள்ளே தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே இருந்தது. ஸோ அதுதான் நீங்கள் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரேட் இல்லையா, செகண்ட் ட்ரேட் பார்த்தாச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு இங்கே முடிஞ்சது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேம் நம்ம லைன்லேயே ஒரு டவுன்வர்ட்ஸில் இங்கே ரிவர்சலில் இங்கே ஒரு பிரேக் அவுட் தென் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55657 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கொஞ்சம் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை மார்க்கெட்டில். ஸோ ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காதனால இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இதோட ஹை வேல்யூ எப்பவும் நான் அகைன் சொல்கிறேன். ஸோ எந்த ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் என்ட்ரு ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே இப்போ இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும் இல்லையா. ஸோ இதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 43 பாயிண்ட் 55700 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இங்கே ஒரு 43 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு நம்மளோட தேர்ட் ட்ரேடில். தென் நம்ம ஃபோர்த் ட்ரேட் போகலாம், ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 55665 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு லோ வேல்யூ வரைக்கும் ஒரு மினிமமான ஒரு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு லோ வேல்யூ வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 55597 வரைக்கும் இங்கே ஒரு 68 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணியிருப்போம் இல்லையா? இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்வர்ட்ல தான் ஒரு மினிமமான ஒரு டார்கெட் நமக்கு புக் ஆச்சு. ஸோ 68 வரைக்கும் நமக்கு டார்கெட் 68 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் புக் ஆச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஐ மீன் வெட்னஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இதுதான். ஸோ நம்ம செட்டப் லைனில் தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே இருந்தது. அதுலேயும் பாருங்களேன் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல். ஸோ இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 468 பாயிண்ட் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட், செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில். அதில் நமக்கு தேர்ட் ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? அது ஒரு 43 பாயிண்ட்ஸ். ஸோ வந்துட்டு லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 425 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்னைக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றும் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம் இல்லையா? நேற்றுமே வந்துட்டு ஒரு 536 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் பாருங்களேன், இன்றைக்கும் ஒரு 468 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ அதான் நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல். பிகாஸ் நம்ம செட்டப் வந்து நீங்கள் மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் ஷியூராக நம்மளோட ஃபுல் ட்ரேட்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் இருக்கும் தான், அது வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஷியூராக வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ், நம்ம கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸில் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட்ஸ் நமக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ரிஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுங்கிறதும் நம்ம செட்டப்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி இன்றைக்கி நடந்தது. ஸோ பாருங்களேன், இன்றைக்கி இதுதான் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் மொமெண்டம், எந்த ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. அப்வர்ட்லேயும் சரி, கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை. ஸோ சேமாக போயிட்டே இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணிட்டு வெளில வர்றது நமக்கு சேஃப் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு பாருங்கள், இங்கேயும் நான் அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம டார்கெட்ஸ் நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம டார்கெட்ஸ். ஸோ அதில் தான் நான் லைன் மேக் பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். ஸோ நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24587 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு 24603 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் மார்க்கெட் வந்து ப்ராப்பரான கேப் அப்போ கேப் டவுனும் நமக்கு இல்லாதனால ஒரு ரொம்ப ரொம்ப மினிமமான ஸ்டாப் லாஸ், ஒரு 16 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பிரேக் அவுட், இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூ மார்க்கெட்டில் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாதனால ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூலேயே இங்கே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இதோட ஹை வேல்யூ வரைக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட்லையும் 16 பாயிண்ட் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு சேம் நம்ம லைன்லேயே பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 24594 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே பாருங்கள் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட், ஐ மீன் செகண்ட் ட்ரேட். ஒரு 12 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி மினிமம் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான கேப் அப் ஆர் டவுன் நமக்கு கிடைக்காதனால லாஸுமே நமக்கு வந்து ரொம்ப மினிமம், ரொம்ப ரொம்ப மைல்டு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸில் நமக்கு 2 ட்ரேடுமே ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம ரூல் படி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரே லைனில் அகைன் 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லையா? ஸோ 2 தடவை ஹிட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் ட்ரேட் அண்ட் செகண்ட் ட்ரேட் ரெண்டுமே நமக்கு ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே கிடைச்சால் கூட நீங்கள் அதில் என்ட்ராக மாட்டோம் இல்லையா? என்ட்ராக கூடாது, அதுதான் நம்ம ரூல். இஃப் சப்போஸ் நீங்கள் என்ட்ராயிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்னன்னு பாருங்களேன். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ராயிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ், இங்கே நம்ம அடுத்து இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு நீங்கள் என்ட்ராயிருந்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. அந்த ரீசனால தான் நம்ம வந்து அகைன் மேக்ஸிமம் கேசஸில் இப்படி நடக்க சான்சஸ் இருக்குது. மினிமம் டைமில் தான் வந்துட்டு அது சம் அப்நார்மல், ஐ மீன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் ஹைக்கில் போயிருக்கலாம், ப்ராஃபிட் புக் ஆகிருக்கலாம். அந்த மாதிரிலாம் ரொம்ப மினிமம் டைமில் தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இதான், ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ் நம்ம அகைன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாவோ நம்ம சூஸ் பண்ண மாட்டோம்.
அதுக்கு மேலே இருக்க லைனையோ இல்லை அதுக்கு கீழே இருக்க லைனையோ தான் நெக்ஸ்ட் நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகும். நம்ம அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸுமே நிஃப்டி 50ல் ஸ்டாப் லாஸ் தான். ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு 28 பாயிண்ட்ஸ், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நத்திங் டு வரி. நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் நமக்கு வெனஸ்டேக்கான ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ், வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நிஃப்டி 50ல் பேங்க் நிஃப்டியில் ஒரு 425 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 28 நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஓவரால் ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கும், நேற்று ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எவ்வளோ புக் பண்ணியிருந்தோம், நேற்று ஸ்டேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 755 பாயிண்ட்ஸ் நம்ம டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி பேங்க் நிஃப்டி 50க்கு சேர்த்து நம்ம 755 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, இன்றைக்கி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல். நான் இன்றைக்கான கிளியர் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். நம்ம அனாலிசிஸ் கொஞ்சம் தொடர்ந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அட்டன் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். வாங்க இப்போது நம்ம ஆக்சுவலி இதுதான் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செட்டப்ஸ் பற்றி, அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸை வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.